Friends, இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி விடுங்க. இந்த சேனலோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கும். வணக்கம் தமிழா, என் பேர் பிரகாஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க யூனிக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏஜென்ட் ஸ்மித் பற்றி. ஏஜென்ட் ஸ்மித்னா ஹாலிவுட்டில் வர ஹீரோ பேர் கிடையாது, ஒரு ஆளும் கிடையாது. ஏஜென்ட் ஸ்மித் வைரஸ் அது ஆல்ரெடி உங்கள் மொபைல் இருக்கலாம், இல்லைன்னா கூட சீக்கிரமாக வந்தாலும் வரலாம். அந்த வைரஸ் வராமல் எப்படி தடுப்பது, ஆல்ரெடி உங்கள் மொபைல் இருந்தால் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதை ஒன்று மட்டும்தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கில் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணும்போது தான் அந்த அப்ளிகேஷன் மூலமாக டைரெக்டாக நம்ம ஃபோனுக்கு அந்த வைரஸ் வந்து சேரும். டைரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்து அந்த வைரஸ் வராது. பிளே ஸ்டோருக்கு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலமா அந்த வைரஸ் வந்து சேரும். அதிலிருந்து டைரக்டா நம்ம மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ கூகுள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, பிளே ஸ்டோர்ல இருக்கிற 16 ஆப்ஸ்ல வந்து இந்த ஏஜென்ட் ஸ்மித் வைரஸ் வந்து அட்டாக் ஆயிருக்குன்னு. அது எப்படி அவங்களுக்கு தெரியுதுன்னா, அந்த 16 ஆப்ஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது செக்யூரிட்டி செக் பாயிண்ட். இந்த செக்யூரிட்டி செக் பாயிண்ட் என்னன்னா, கூகுள் வந்து செக்யூரிட்டி செக் பாயிண்ட் ஒன்று வச்சிருக்கு. அது எப்படின்னா, கூகுளில் இருக்கிற எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் ஸ்கேன் பண்ணுறதுக்காக அந்த செக்யூரிட்டி செக் பாயிண்ட் இருக்கு. அந்த செக்யூரிட்டி செக் பாயிண்ட் வந்து இருக்கிற எல்லா சாஃப்ட்வேரையும் ஸ்கேன் பண்ணிட்டு அதில் ஏதாவது யூசர்ஸ்க்கு பிரச்சனை வரக்கூடிய வைரஸ் எதாவது இருக்கா, இல்லைன்னா இதுலேருந்து ஏதாவது ப்ரைவசிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அவங்க யூஸ் பண்ணுற மொபைலில், இந்த மாதிரி எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டு அங்கே எதுவும் பிரச்சனை இல்லைன்னா அதுக்கப்புறம் அங்கிருந்து பிளே ஸ்டோருக்கு வந்து சேரும். பிளே ஸ்டோர்ல இருந்து நம்மளுக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து நம்ம மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ அந்த செக்யூரிட்டி செக் பாயிண்ட்ல 16 ஆப்ஸ் வந்து பிளாக் லிஸ்ட்டுக்கு போயிருக்கு. அதுல என்னன்னா, இதுல இந்த மாதிரி வைரஸ் இருக்கு, இது இன்ஸ்டால் பண்ணா வந்து யூசர்ஸ்க்கு பிரச்சனை வரும்னு பிளாக் லிஸ்ட்ல அந்த செக்யூரிட்டி செக் பாயிண்ட் வச்சிருக்கு. கூகுள் நிறுவனம் என்ன பண்ணிருக்குன்னா, அந்த 16 ஆப்ஸையும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து பர்மனெண்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பிளே ஸ்டோர்ல இருந்து மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும், யாராவது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தா அது எங்களால வந்து ரிமூவ் பண்ண முடியாது, அவங்க தான் அன்இன்ஸ்டால் பண்ணணும், ப்ளீஸ் எல்லாரும் ரிமூவ் பண்ணிடுங்கன்னு கூகுள் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கு யூசர்ஸ்க்கு. அந்த 16 ஆப்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு ஆப் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனடியாக டிலீட் பண்ணிடுங்க. உங்க மொபைலுக்கும் சேஃப், உங்க பிரைவசிக்கும் சேஃப், பிளஸ் உங்க டேட்டால வெளில போகாம செக்யூரா இருக்கும். இந்த வீடியோல இப்போ அந்த 16 ஆப்ஸ் வந்து ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். அதுல சில கேம்ஸ் இருக்கலாம், சில போட்டோஷாப் இருக்கலாம், சில எடிட்டிங் ஆப்ஸ் இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் அது ஒரு குப்பை ஆப் நினைச்சு ரிமூவ் பண்ணிடுங்க. அதோட சப்போர்ட் ஃபைல்ஸ் ஏதாவது இருந்தாலும் உடனடியாக ரிமூவ் பண்ணிடுங்க, வச்சுக்காதீங்க. அந்த 16 ஆப்ஸ் என்னென்னா, லூடோ மாஸ்டர், பிளாக்மேன் கோ, கிரேசி ஜூசர், ஸ்கை வாரியர், பயோபிளாஸ்ட், ஷூட்டிங் ஜெட், போட்டோ ப்ரொஜெக்டர், கன் ஹீரோ, குக்கிங் விச், கலர் ஃபோன் ஃபிளாஷ், கிளாஷர் வைரஸ், ஆங்கிரி வைரஸ், ரேபிட் டெம்பிள், ஸ்டார் ரேஞ்ச், கிஸ் கேம், கேர்ள்ஸ் கிளாத் எக்ஸ்ரே சிமுலேட்டர். இந்த 16 ஆப்ஸ்ல நீங்க எந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணினாலும் உடனடியா இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஸ் மூலமா உங்க மொபைல்ல பிரச்சனை உண்டாகும்னா மிகப்பெரிய பிரச்சனையே வந்து உண்டாகும். உடனடியா அந்த ஆப்ஸ் டிலீட் பண்ணிடுங்க. பிளஸ் இந்த ஏபிகே ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டியூப்மேட், Dream11, MPL Pro இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது இது வந்து பிளே ஸ்டோர்ல கிடைக்காது, நம்ம தனியா இன்ஸ்டால் பண்றோம். அப்போ அந்த இன்ஸ்டால் பண்ணும்போது அது கேட்கும், இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஹார்ம்ஃபுல் இருக்கு, இதை இன்ஸ்டால் பண்ணுவீங்களா வேணாவான்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது கொஞ்சம் பத்திரமா இருங்க. உங்களுக்கு தேவையான மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க, இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல ஒரு நல்ல டாபிக்கோட வந்து சந்திக்கிறேன். பாய்.